PGTRB English Unit 4 Bertolt Brechtோட மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன் அப்படிங்கிற டாபிக்ல இருந்தா எம்சிக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பெர்டால்ட் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து எப்போ எழுதியிருக்காரு, மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒர்க்கை 1939 எழுதியிருக்காரு. 1939 எழுதியிருக்காரு. அவருடைய எக்ஸைல்மெண்ட், சரிங்களா, அவருடைய எக்ஸைல் இன் ஸ்வீடனில் எக்ஸைல் ஆகிட்டாரு. அந்த டைமில் எழுதியிருக்காரு. இதனுடைய ஜானர் பார்த்தீங்கன்னா எபிக் தேட்டர். இது ஒரு ஆன்டி வார் பிளேன்னு சொல்லுவாங்க. இதனுடைய செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் ஒரு 30 years வார் நடக்குது. அந்த தீமை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த நாவலை எழுதியிருக்காரு. இந்த 30 year வார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1618 1648 வரைக்கும் வார் நடந்திருக்கு. 1618 1648 வரைக்கும் இது ஒரு 30 years வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் யூரோப், எஸ்பெஷலி இன் ஜெர்மனியில் ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் ரிலீஜியஸ் வாராக தான் நடந்திருக்கு. ரிலீஜியஸ் வாரா தொடங்கி இருக்கு. யாருக்கு நடுவில் அப்படின்னா கேத்தலிக்ஸுக்கும் புரோட்டஸ்டன்ட்டுக்கும் நடுவில். த ஹோலி ரோமன் எம்பையர். இந்த ஹோலி ரோமன் எம்பையர்ல 2 பேருமே இருந்திருக்காங்க. கேத்தலிக்ஸும் இருந்திருக்காங்க, புரோட்டஸ்டன்ட்டும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க மத்தியில தான் ஒரு வார் தொடங்கி இருக்கு. ஒரு ரிலீஜியஸ் வாரா தொடங்கினது அப்புறம் பின்னாடி என்னவா மாறி இருக்கு அப்படின்னா பொலிட்டிக்கல் வாரா மாறிடுச்சு. பிரான்ஸு, ஸ்பெயின், ஸ்வீடன், ஆஸ்திரியா இது போன்ற கண்ட்ரி எல்லாம் உள்ள வந்திருக்கு. ஸோ ஒரு ரிலீஜியஸ் வாரா தொடங்கினது பொலிட்டிக்கல் வாரா மாறி இருக்கு, ஒரு 30 years வார். ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் தான் இந்த ஒர்க் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The play Mother Courage and Her Children was written by the German dramatist and the poet Bertolt Brecht. The original German title of the play is, இந்த ஒர்க் உடைய ஒரிஜினல் டைட்டில் என்னன்னு கேட்டிருக்காங்க. மதர் கரேஜ் அண்ட் ஹர் ஹிண்டர் அப்படிங்கிறது ஜெர்மன் டைட்டில். In what year was Mother Courage and Her Children written? 1939. The play was written in response to the rise of fascism and Nazism, especially following the invasion of Poland by the German armies of Adolf Hitler in what year? 1939. Which collaborator made significant contributions to the writing of the play? Margaret Stephan. Mother Courage and Her Children is one of how many plays that Brecht wrote in resistance to rise of fascism and Nazism? இந்த ஃபாசிசம் அண்ட் நாசிசத்தை தடை பண்ற மாதிரி, அதை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி எத்தனை நாவல் இவர் எழுதியிருக்காரு அப்படின்னா 9. இதோட சேர்த்து மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரனோட சேர்த்து 9 நாவல்ஸ் எழுதியிருக்காரு. In what historical conflict is the play set? The 30-year wars. The 30-year wars span the years 1618 to 1648. The play's action takes place over the course of how many years? 12 years. The 12 years of action in the play are especially from 24 to 36. 1624 இருந்து 1634 வரைக்கும் அந்த வருஷத்துல நடந்த ஈவெண்ட்ஸ், அதுதான் வந்து 12 years of actions அப்படின்னு சொல்றாரு. The play follows the fortune of Anna Fierling, who is nicknamed. இந்த அண்ணா ஃபியர்லிங்கோட இன்னொரு பேர் தான் மதர் கரேஜ். ஸோ இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. 2 பசங்க ஒரு பொண்ணு. ஃபர்ஸ்ட் பையன் பேரு எலிஃப், 2வது பையன் பேரு ஸ்விட் சீஸ், 3வது பொண்ணு பேரு கேத்ரின். ஆனா இந்த அண்ணா ஃபியர்லிங், இந்த மதர் கரேஜ்னு சொல்றோம் இல்லைங்களா, இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸுக்கு தேவையான வார்ல சோல்ஜர்ஸுக்கு தேவையான அந்த பிலாங்கிங்ஸ், ஃபுட்டு இல்லைங்க அவங்களுக்கு கிளாத்து, ஏதோ அவங்களுடைய பிலாங்கிங்ஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒரு வேகன்ல ரெடி பண்ணிக்கிட்டு, ஒரு வண்டியில ரெடி பண்ணிக்கிட்டு கொண்டு போய் அவங்க சேல் பண்றதுதான் அவங்களுடைய வேலை. ஸோ எப்படியா சர்வைவ் ஆகணும், அதுக்கு மணி தேவை. ஸோ அந்த மணியை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அங்கே எங்க வார் நடந்தாலும் சரி, எவன் செத்தாலும் சரி, எந்த அப்பாவி உயிர் போனாலும் சரி, அதை பத்திலாம் அவங்க ஒரு பக்கம் அதெல்லாம் பார்க்காம அந்த சோல்ஜர்ஸுக்கு என்ன தேவை அதை போய் சேல் பண்ணி அதை மணி உண்டாக்கணும். அதுதான் இவங்களுடைய மெயின் ஒர்க். மதர் கரேஜ் இஸ் a wealthy canteen woman associated with which army? The Swedish army. The main character Mother Courage was inspired by Horace from a book published in 1670. ஸோ இந்த மதர் கரேஜை வந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு ரைட்டர் ஹான்ஸ் ஜாக்கப் கிரிமல்ஸாசன்கிறவர்
கோரேஷ் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு 1670ல. பட் அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு குழந்தைங்க இல்லாத மாதிரி, அந்த மதர் கரேஜ் குழந்தைகள் இல்லாத மாதிரி காட்டியிருப்பார். How did Cromwell Zosen's courage differ from Bert's mother courage? Courage did not have any children. How many scenes are represented in the action of the play? 12 scenes. இதில் மொத்தம் எத்தனை scenes இருக்குன்னா 12 scenes இருக்கு. What's Mother Courage full name as introduced when she enters with her court? Anna Fearling. அவங்களுடைய முழு பெயர் அன்னா ஃபியர்லிங். Which of Mother Courage children is mute? இந்த மூணு குழந்தைங்கள யார் ரொம்ப மியூட்டா இருக்கவங்க? கேத்ரின் பொண்ணு தான். Which of Mother Courage son nicknamed Swiss cheese? ரெண்டாவது பையனுக்கு தான் ஸ்விஸ் சீஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த பையனோட பேரு ஸ்விக்ஸ்காஸ். ஸ்குவிக்ஸ்காஸ். Her younger son. In scene 1, Mother Courage reveals that each of her children has a different father. அம்மா ஒண்ணுதான், அப்பா வேற வேற அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. Which character is the camp prostitute who sings the fraternization song Uvid Poitier? So Uvid Poitierங்கிற prostitute தான் இந்த சாங் பாடியிருப்பாங்க. என்ன சாங்? fraternization song அப்படின்னு. Which character serves as a regiment paymaster before his capture? Swiss cheese. இந்த ரெண்டாவது பையன். ஆக்சுவலா இவன் வந்து எனிமீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த எனிமீஸ் வந்து என்ன கேட்குறாங்க, அந்த ஆர்மியோடைய கேஷ் பாக்ஸ் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. அவன் அதை ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ அதனால அவனை கொன்னுடுறாங்க. இந்த அம்மாவுடைய 3 பசங்களுமே, 2 பையன் 1 பொண்ணு இறந்துருவாங்க. ஆனாலும் அந்த மதர் கரேஜ் அவங்களுக்குள்ள இருக்கும். என்னதான் குழந்தைங்க இறந்துட்டா கூட இவங்க அந்த சர்வைவலுக்கு தேவையான மணி சர்வைவ் ஆகணும், ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. போய் அந்த சோல்ஜர்ஸுக்கு வந்து சேல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த பிலாங்கிங்ஸை. Beside Mother Courage, Catherine, Elif and Skirskas, which character is listed among main roles? So இந்த அம்மா 2 பசங்க 1 பொண்ணு இல்லாம மெயின் ரோல்ஸ் யார் இருக்காங்க இந்த கதையில அப்படின்னா சாப்ளின் ஒரு கேரக்டர் இருக்காரு. அது இல்லாம இன்னொரு குக்குன்னு ஒரு கேரக்டர் வராரு. Who is the first of Mother Courage children to be conscripted? Elif, the first குழந்தை. Which character sings fraternization song which Mother Courage uses to warn Catherine against soldiers? UVT Poitier. அவங்க தான் அந்த பாட்டு பாடினது fraternization song. UVT Poitier reappears later in the play as the widow of a colonel. இவங்க திரும்பவும் இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் ப்ராஸ்டிடியூட்டா ஃபோக்கஸ் ஆனவங்க அடுத்து திரும்ப இந்த கதையில எப்படி வராங்கன்னா ஒரு விடோவா வராங்க, ஒரு கர்னலோட வைஃப் விடோவா வராங்க. UVT Poitier reveals that the cook, her former lover, was actually named Peter Piper. இவருடைய லவர் பேர் என்னன்னு அந்த குக்கு கிட்ட UVT Poitier ரிவீல் பண்றாங்க. என்னன்னு வெளிப்படுத்துறாங்க, அவங்களுடைய லவர் பேரு பீட்டர் பைப்பர். When Elif is congratulated by the general for a daring act in wartime, what did he do? Killed peasants and slaughtered their cattle. இந்த எலிப் இருக்கான் இல்லையா, அவன் ஃபர்ஸ்ட் மகன், மதர் கரேஜோடைய ஃபர்ஸ்ட் மகன். இவன் என்ன பண்றான், வார் ஃபீல்டில் போயிட்டு நல்லா ஃபைட் பண்ணி அந்த பெசன்ஸோடைய நிறைய பெசன்ஸை கொண்டுறான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கேட்டில்ஸ் ஆடு மாடெல்லாம் கொண்டுறான். ஸோ அதனால இவனை எல்லாரும் தூக்கி வச்சு அப்ரிஷியேட் பண்றாங்க. Before joining Mother Courage group, the chaplain brings a message from which of her sons? Elif. Who suggests to Mother Courage that she marry him, a proposal she rejects? யாரு? chaplain தான். In scene 9, the cook refuses to harbor which character at the inherited inn, fearing she will repel customers? Catherine. Mother Courage and her children is considered a key example of Brett's concept of epic theatre. Actually, the genre வந்து epic theatre. Brett used the epic structure to force the audience to focus on the issues rather than getting involved with the characters and their emotions. இதை வந்து ஃபார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெடிகூல் பண்றாங்கல்ல, கிரிட்டிசைஸ் சட்டைரிக்கல் பண்றாங்கல்ல, ஸோ அதே இதில் வர்றது தான் ஃபார்ஸ்.
Brechtian epic theatre distinguished itself from ancient Greek tragedies featuring heroes that are not depicted as noble character. ஸோ நான் இந்த ஷேக்ஸ்பியரோடைய ட்ராஜடிலாம் எடுத்து பாருங்க, கேரக்டர்ஸ் எல்லாமே நோபுளாக இருப்பாங்க ட்ராஜடிஸில். ஆனால் இவருடைய ட்ராஜடிஸில் அப்படிலாம் நோபல் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுலாம் காட்ட மாட்டார். நார்மலாக இப்போ மதர் கரேஜை வச்சே காட்டுறாரு, அந்த லேடியை வச்சே காட்டுறாரு. Brett's ending of the play is intended to not inspire any desire to imitate the main character, மதர் கரேஜ். மதர் கரேஜை இமிட்டேட் பண்ணியே அவர் காட்டல. The theatrical technique used by Brecht to achieve alienation is estrangement effect. இதான் it is known as V effect அப்படின்னு சொல்லுவோம். Verfremdung effect அப்படின்னு சொல்றோம். அதாவது alienation. alienation isolation. இந்த மதர் கரேஜுக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க, 3 பேருமே இறந்துடுறாங்க. ஆனாலும் அந்த அம்மா தனிமையில சர்வைவலுக்கு தேவையானதை பண்றாங்க. அதனாலதான் அந்த டைட்டிலே மதர் கரேஜ்னு வச்சிருக்காரு. Which element is not listed as a technique used to achieve Verfremdung's effect in the play? The use of elaborate realistic scenery அது இருக்காது. மற்றதெல்லாம் இருக்கும். Play cards revealing scene events இருக்கும், just opposite இருக்கும், actor changing, character costumeலாம் changingலாம் இருக்கும். பட் என்ன இருக்காது, எலாபரேட்டா ரியலிஸ்டிக் சீனரியா வராது. What type of lighting is typically used on stage in Bird's production of the play regardless of the scene's setting? Bright white light யூஸ் பண்ணியிருப்பார். ஸ்டேஜில் bright white light யூஸ் பண்ணியிருப்பார். After 1949 performances, Brecht lamented that the audience failed to see Mother Courage, crimes, participation, and desire to share in the profits of the war business. What concept does Brecht express by showing that virtues are not rewarded in corrupt times? Dreadfulness of war. According to Oscar Utis, Mother Courage is considered perhaps the greatest anti-war play and the greatest play of 20th century அப்படின்னு அவங்க சொல்றாரு. யாரு? ஆஸ்கார் யூட்டிஸ். Which American play was inspired by Mother Courage after the playwright spent time with Congolese women in Ugandan refugee camps? Ruined by Lynn Nottage அப்படிங்கிறவர் இந்த மதர் கரேஜை வந்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி ஒரு ரூயின்ட்னு ஒரு ஒர்க் எழுதுறாரு. எதை ஃபோக்கஸ் பண்ணி? இந்த உகாண்டன் ரெஃப்யூஜி கேம்பை ஃபோக்கஸ் பண்ணி. The German feminist newspaper published from 1976 to 1984 named Courage saw the character as self-directed woman, not a starry-eyed idealist, but neither is she satisfied with the status quo. அந்த அம்மா இருக்கிற ஸ்டேட்டஸ்ல அந்த அம்மா சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. பசங்களாம் இறந்துட்டாங்க, பட் அந்த ட்ரேடை வந்து கண்டினியூவா நடத்துது. அந்த போய் அந்த வேகன்ல அந்த கார்ட்ல திங்ஸை வச்சு கொண்டு போய் சோல்ஜர்ஸ் தேவையான ஃபுட்டு தேவையான ஆர்டிகல்ஸை வந்து என்ன பண்றாங்க, சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா யாருமே இல்லை, இந்த அம்மா மட்டும் தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த சர்வைவல்ங்கிறது முக்கியம். ஸோ அதான் வந்து செல்ஃப் டைரக்டட் விமன். How are the multiple songs interspersed throughout the play utilized? They underscore the themes and require the audience to think about the playwright's message. ஸோ இந்த சாங்ஸ் எல்லாமே இடையில வரது எதுக்காகன்னா அந்த ஆடியன்ஸை வந்து திங்க் பண்ணணும். இந்த அடுத்து இந்த பிளேரைட் இந்த ட்ராமாட்டிஸ்ட் என்ன சொல்ல வராரு? பிளேரைட் அப்படின்னா ட்ராமாட்டிஸ்ட் என்ன சொல்ல வராரு? In scene 1, the recruiting officer and the sergeant are trying to recruit soldiers for the Swedish army campaign in Poland. போலந்துல தான் சோல்ஜர்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க. What item does the sergeant show the interest in during scene 1, distracting Mother Courage long enough for Elip to be conscripted? A belt buckle, a belt. 2 years after scene 1, Mother Courage argues with the Protestant general's cook over what provision? A capon. Capon அப்படின்னா chicken.
After Elif was congratulated by General in scene 2, he and his mother sing which song? So இவன் ஃபைட்ல அந்த அதான் நிறைய அந்த பெஷன்ஸை கொண்டுட்டான் இல்லையா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய அந்த கிராமத்து மக்களை கொண்டுட்டு அந்த கேட்டில்ஸ் அவங்களுடைய கேட்டில்ஸ் எல்லாம் கொண்டுட்டான். ஸோ அதனால இவனை வந்து ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்றாங்க எலிஃபர். ஸோ அதனால இவனும் அம்மாவும் சேர்ந்து ஒரு பாட்டு அந்த சமயத்துல பாடுறாங்க. என்ன பாட்டு? த ஃபிஷ் வைஃப் அண்ட் த சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. இன் சீன் 3, 3 years later, Swiss cheese has been promoted to what role? Swiss cheeseங்கிறவன் செகண்ட் சன். இவன் என்னவா மாறுறான்? ஆர்மியில பே மாஸ்டரா மாறுறான். What action do Mother Courage and her companions take immediately before the Catholic troops arrive to demonstrate their loyalty? They change their insignia from Protestant to Catholic. Protestantல இருந்து நாங்க கேத்தலிக்கா மாறுறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. In scene 4, after Swiss cheese is captured by Catholics, where did he guide the pay box? By the river. ஒரு ரிவர் சைட்ல போய் அந்த கேஷ் பாக்ஸ் அவன் என்ன பண்ணான்? ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டான். ஏன்னா இவன் வந்து யார்கிட்ட மாட்டினான்? கேத்தலிக்ஸ்க்கு தான் மாட்டினான். ஸோ இப்போ அந்த கேஷ் பாக்ஸ் எங்கன்னு சொல்லி இவனை என்கொயரி பண்றாங்க. இவன் கடைசி வரைக்கும் அந்த உண்மையை சொல்லவே இல்லை. அதனால இவன் அவனை கொண்டு வர்றாங்க. What does Mother Courage initially plan to do to raise the ransom money for Swiss cheese? Pawn the wagon. ஸோ ransom அந்த பையனை எப்படியாவது நம்ம ransom கொடுத்தாவது கொண்டு வரும்னு சொல்லிட்டு மதர் கரேஜ் வந்து பிளான் பண்றாங்க. பட் ஆனால் அது அட்டர் ஃபெயிலியர். Why did Mother Courage backtrack on the price of ransom once she learned where the pay box was? Swiss cheese claimed he had thrown the box in the river. அவன் என்ன சொல்லிட்டான்? நான் தூக்கி கடல்ல தண்ணியில போட்டோம் போட, ஆத்துல போட்டோம் போடான்ட்டான். What was the first proposed ransom amount UT was sent to negotiate with One Eye? 200 guilders கூட ransom-ஆ கொடுக்கிறோம் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. What did Mother Courage do when Swiss cheese body was brought forth for identification? She denied knowing his body, fearing to be shot as an accomplice. பையனை கொன்னுறாங்க. சரி நம்ம உங்க பையனானா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிடுறாங்க மதர் கரேஜ. அந்த அம்மா நான் பார்க்க மாட்டேன், பையன் இறந்துட்டான். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி பையன் நேரம் கொண்டு இருப்பாங்க, இறந்துருப்பான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா பையன் பாடியை நான் பார்க்க அவங்களுக்கு முடியல. After Chee's death, where was his body discarded? In the carrion pit அப்படிங்கிற இடத்துல டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க. In scene 7, what famous song does Mother Courage sing to a young soldier who is anxious to complain about inadequate pay? The Song of Great Capitulation அப்படிங்கிற பாட்டை வந்து அந்த யங் சோல்ஜர் வந்து பாடுறாப்ல. What is the result of Mother Courage singing the Song of Great Capitulation? Both she and the young soldier withdraw their complaints. In scene 5, 1631 Bavaria, what item did Mother Courage initially refuse to give the chaplain to treat wounded peasants? Fabric, officers' shirts. அதை அவங்க கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. When Mother Courage refused to give supplies for wounded, who threatened her, allowing the chaplain to take the materials? Catherine. ஒரு பக்கம் அம்மா வந்து என்ன பண்றாங்க, அந்த திங்ஸை வந்து சோல்ஜர்ஸுக்கு சேல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கேத்ரின் வந்து பாத்தீங்கன்னா அவர் மியூட் கேர்ளா இருந்தாலும் அந்த வில்லேஜஸுக்கு, அந்த அடிப்பட்டவங்களுக்கு, அந்த வூண்டட் ஆனவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஓடி ஓடி பாக்குறான். எங்கெல்லாம் இந்த ஃபைட்டு நடக்க வருதோ, அந்த சோல்ஜர்ஸ் போறாங்களோ, அந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண போறாங்களோ, இவன் முன்னாடியே போய் என்ன பண்றது, ஒரு சிக்னலை கொடுத்துறது, அவங்க அந்த இடத்த விட்டு ஓடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வந்து கேத்ரின் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தா. After the chaplain takes the supplies, what action does Catherine take in defiance on her mother rushing into a burning farmhouse? She rushes in to rescue a child.
அந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எரிஞ்சிட்டு இருக்கு. உள்ள போய் பார்த்தா ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய இவ போய் காப்பாத்துறா. யாரு? கேத்ரின். In scene 6 takes a place near which location coinciding with Commander Tilly's funeral. The Commander Tilly's funeral எங்க நடந்தது? Ingolstadt. Following Commander Tilly's funeral, Mother Courage decided to pile up stocks because she is persuaded by Chaplain that the war still continue. வார் தொடர்ந்து நடக்கிறதுனால அவங்களுடைய ஒர்க்கை அவங்க பார்க்குறாங்க. When Catherine returns in scene 6, what injury has she sustained causing Mother Courage in the curse of war? In the curse of war. Curse-னா சாபம். இந்த போர்க்களத்தின் சாபத்துல என்ன நடக்குது சீன் 6ல கேத்ரினுக்கு? அவளுக்கு அந்த தலையெல்லாம் அடிபட்டு வரா. ஏன் அப்படின்னா ஒரு ட்ரங்கன் சோல்ஜர் இருக்கான். அவன் வார்ல வந்து ரொம்ப அக்ரெசிவா, ரொம்ப போல்டா, டேரிங்கா ஃபைட் பண்றான். பட் அவனை அப்ரிஷியேட் பண்ணல. ஸோ அதனால அவன் நல்லா குடிச்சிட்டு இந்த பொண்ணுகிட்ட ஒரு செக்ஷுவல் வயலண்டா காட்டுறான். ஸோ அதனால இந்த பொண்ணுக்கு காயம் ஏற்படுது. A disfigurement gash on her forehead eye by a drunken soldier. What item once coveted by Catherine does she reject after returning injured in scene 6? Youth's red boots. In scene 8, what even leads Mother Courage to anticipate reuniting with Elif? News of peace with the death of a Swedish king. When peace is declared, the chaplain is relieved that which threat has diminished, promoting him to don his pastoral attire. கேத்தலிக்கோட த்ரெட் அதிகமாயிட்டே இருக்கு. பீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண. Who arrives during the brief period of peace in scene 8 and quarrels with the chaplain over Mother Courage affections? குக்கு தான் quarrel உண்டு பண்றான். While Mother Courage is off to the market to sell her goods during the peace, who enters tracked in by soldiers? Elif. Why is Elif arrested and executed during his brief period of peace? For killing a peasant while stealing livestock. ஒரு பெசன்ட் இவன் கொன்னுறான். எப்பனா அந்த பீஸ் டைம்ல இவன் கொன்னுறான். பீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு அமைதிக்கான ஒரு சூழல் நடக்குது. அந்த சமயத்துல ஒரு பெசன்ட் இவன் என்ன பண்ணிட்டான்? கொன்னுறான். ஸோ அதனால இவன் எலிப்பை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. Crucially, why does Mother Courage never hear about Elif's execution? She had gone to the market to sell her supplies. அவருடைய திங்ஸை வந்து சேல் பண்றதுக்காக போயிருக்கா. பட் அந்த விஷயத்தை எக்ஸிக்யூஷனை கேட்ட உடனே பெருசா ஒன்றும் திங்க் பண்ணல. Who calls Mother Courage a hyena of the battlefield in scene 8? Chaplain. Chaplain தான் Mother Courage என்னன்னு சொல்லி கூப்பிடுறான்? hyena of battlefield அப்படின்னு கூப்பிடுறான். The scene 9, the 17th year of the war. What does the cook inherit? An inn in Utrecht. In I-double-N. In அப்படின்னா hotel. Why does Mother Courage ultimately refuse the cook's invitation to join him at the inn? He refuses to harbor Catherine. Who pulls the wagon by themselves after Mother Courage refuses the cook's offer? Mother Courage and Catherine. ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த என்னத்தை அந்த வேகனை கொண்டு போறாங்க. கார்ட். In scene 11, January 1636, Mother Courage is trading in which Protestant city? Hale அப்படிங்கிற Protestant cityல தான் அவங்க திங்ஸை சேல் பண்றாங்க. Scene 11ல. Catherine is left with a peasant family overnight while Mother Courage goes to the city for supplies. அம்மா வந்து பொண்ணு அந்த வில்லேஜில் விட்டுட்டு அந்த ஹேலுங்கிற சிட்டிக்குள்ள போய் திங்ஸை சப்ளை பண்ண போயிட்டாங்க. ஸோ அவங்க அந்த வில்லேஜில் கிராமத்தில் இருக்காங்க. யாரு? கேத்ரின். In scene 11, Catholic soldiers force the peasants to do what? Guide the army to the city for the sneak attack. அந்த ஸ்னீக் அட்டாக் பண்றதுக்காக அந்த ஆர்மிக்கு வந்து அவங்க கைடன்ஸா அந்த வில்லேஜ் பீப்புள் அந்த பெசன்ஸ் இருக்கணும்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்க. When Catherine overhears the Catholic plan for surprise attack, what does she fetch a drum from the cart? How does Catherine heroically wake the townspeople? By beating the drum.
ஸோ அவன் கேத்தலிக் வந்து சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ அந்த பிளான் இவங்க வந்து கேட்டுட்டாங்க கேத்ரின். ஸோ அதனால இவங்களால அமைதியாக இருக்க முடியல. ட்ரம்ஸ் அடிச்சு, அதாவது சவுண்டை மேக் பண்ணி ஒரு வார்னிங் பெல் மாதிரி அடிச்சு அந்த டவுன் பீப்புள் எல்லாத்தையும் அவேக் பண்றாங்க. அவங்க எல்லாம் அவேக்கன் ஆயிடுறாங்க. ஸோ அந்த வில்லேஜ் பீப்புள், அந்த பெசன்ஸ் வந்து காப்பாற்றப்படுகிறார்கள். யாரால? இந்த ட்ரம்ஸ் சவுண்ட்னால. ஸோ இதை பார்த்த உடனே இந்த ஆர்மி, கேத்தலிக் ஆர்மிக்கு இவனால முடியல, அந்த கோவம் தாங்கல. அதனால இந்த பொண்ணை கொன்னுறானுங்க, ஷூட் பண்ணி கொன்னுறானுங்க. What happens to Catherine as a result of her action in scene 11? She is shot and killed. What is the last action Mother Courage takes after Catherine's death? She hitches herself to the cart and continues her journey. ரெண்டு பசங்க இறந்துடுறானுங்க. கடைசியாக கேத்ரின்ங்கிற பொண்ணு இறந்துடுறா. இந்த அம்மா தனிமையில் இருக்காங்க. மதர் கரேஜ்ங்கிறவங்க தனிமையில் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. சர்வைவல்ங்கிறது முக்கியம். ஸோ அதுக்காக அவங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த செல்லிங் வேலையை பார்க்குறாங்க. What does Mother Courage sing to Catherine's corpse in the final scene? A lullaby அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடுறாங்க. Who buries Catherine's body? The peasants. அந்த வில்லேஜ் மக்களே என்ன பண்றாங்க? அந்த பொண்ணோடைய பாடியை பரி பண்றாங்க. According to the scene synopsis, by 1634 business remains bleak because a hard winter has come early and there is no food and no supplies. In scene 9, the cook sings the song of the great souls of the earth, which recounts how great souls meet dark fates because of their respective virtues listing wisdom, bravery, honesty and kindness. ஸோ அவங்க நிறைய வேர்ச்சியூஸ் இருக்கு, விஸ்டம் இருக்கு, பிரேவரி இருக்கு, ஹானஸ்டி இருக்கு, கைண்ட்னஸ் இருக்கு. ஆனாலும் நிறைய ஆத்துமாக்கள் இறக்குறாங்க, இன்னசென்ட் சோல்ஸ். இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல எக்ஸாம் பண்ணுங்க, ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ இன்னும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனால் முடியல. ஸோ இந்த ஷார்ட் டைமில் இவ்வளோ தான் நம்மளாலையும் பண்ண முடியும். ஸோ அதனால் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். I will pray for you definitely. Thank you.